வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா வர்சஸ் தென்னாப்பிரிக்கா மோதும் 3வது ODI போட்டியின் இந்திய அணியின் பிளேயிங் 11. முதல் முறையாக 6 மாற்றம். KL ராகுல் அதிரடி. அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக முதலில் நடைபெற்ற T20 தொடரை சமன் செய்த இந்தியா அடுத்ததாக நடைபெறும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதல் போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்று முன்னிலை பெற்றது. இதனையடுத்து இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் போட்டியானது நடைபெற்றது. அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 46.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 211 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் பின் விளையாடிய தென்னாப்பிரிக்கா அணியோ 42.3 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியாவை தோற்கடித்து உள்ளது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-1 என்ற கணக்கில் தொடரை சமன் செய்து அவ்வளவு எளிதாக வீழ்ந்துவிட மாட்டோம் என்பதை காண்பித்து உள்ளது. இந்த நிலையில் தான் முதல் போட்டியில் வெற்றி, 2வது போட்டிகள் தோல்வி என இந்தியா இந்த தொடரில் 1-1 என்ற கணக்கில் சமனில் உள்ளது. இதனால் 3வது போட்டியில் வெற்றி பெறும் அணியே தொடரை கைப்பற்றும். அதன்படி இந்திய அணியின் பிளேயிங் 11 3வது போட்டிக்கான பிளேயிங் 11 முக்கிய மாற்றத்தை செய்ய முடிவு எடுத்து உள்ளார் KL ராகுல். அதன்படி இந்திய அணியின் பிளேயிங் 11 ஒரே ஒரு மாற்றமாக குல்தீப் யாதவ் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக யுஸ்வேந்திர சாகல் மீண்டும் அணிக்கு கொண்டு வரப்பட உள்ளார். அதன்படி இந்திய அணியின் பிளேயிங் 11 ருத்ராஜ், சாய் சுதர்சன், திலக் வர்மா, ஜஞ்சு சாம்சன், KL ராகுல், ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், ஆவேஸ் கான், யஸ்வந்தர சாகல், முகேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற உள்ளனர். முன்னதாக IPL மினி ஏலமானது முதல் முறையாக வெளிநாட்டிலும் ரசிகர்கள் முன்னிலையிலும் நடத்தப்பட்டது. அதே போல ஏலத்தில் அதிருப்தியை உண்டாக்கி விற்பனையாக ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கம்பின்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா வீரர் மிச்சல் ஸ்டார்க் இருவரும் மிகப்பெரிய விலைக்கு போனதாக அமைந்து உள்ளது. இதில் நீண்ட காலமாக மிச்சல் ஸ்டார்க் தங்கள் நாட்டிற்கு விளையாடுவதற்காக IPL விளையாடவே மாட்டேன் என்று கூறியிருந்தார். மொத்தமாகவே அவர் 26 IPL போட்டிகளில் மட்டுமே விளையாடியிருக்கிறார். ஆனால் இவருக்கு இந்த ஏலத்தில் கொல்கத்தா அணியானது குஜராத் அணியுடன் போட்டியிட்டு 24.75 கோடி கொடுத்து இருக்கிறது. இன்னொரு பக்கம் IPL தொடரில் 2 வருடங்களாக பங்கேற்காத பேட் கமின்ஸ் இந்த முறை ஏலத்திற்கு வந்தார். கடந்த 2 வருடங்கள் விளையாடாமல் இழந்த பணத்தை சேர்த்த ஒரே இடத்தில் பெற்றார். பெங்களூரு அணிக்கு எதிராக ஏலத்தில் போட்டியிட்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது இவருக்கு 20 கோடி கொடுத்து வாங்கியுள்ளது. இந்த அளவிற்கு இந்த 2 வீரர்கள் மீதும் பணத்தை கொட்டி கொடுத்து வாங்கியது ரசிகர்களை தாண்டி இந்திய வீரர்களையும் சலிப்படைய வைத்துள்ளது. IPL தொடரில் மிகச் சிறப்பான செயல்பாட்டை பல வருடங்களாக வெளிப்படுத்தும் இந்தியா ஜாம்பவான்கள் குறைந்த பணத்திற்கு விளையாடும் போது இவர்களுக்கு இப்படி கொட்டி கொடுப்பது நியாயமா என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இது குறித்து பேசிய சுரேஷ் ரெய்னா அவர்கள் கூறும்போது, IPL தொடரில் தோனி மற்றும் பும்ரா 12 கோடிக்கு விளையாடுகிறார்கள். முகமது சமி விளையாடும் வெறும் 5 கோடிக்குத்தான். ஆனால் மொத்தமாக 26 IPL போட்டிகளில் மட்டுமே விளையாடியுள்ள ஒரு வீரருக்கு 25 கோடி கொடுக்கிறீர்கள். இது நிச்சயமாக சரியானது கிடையாது என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.